ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 மூன்றாவது வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கு போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் the one and only வியானா அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,33,482 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 33.08% வந்துருந்துட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்தவரையிலும் அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டே வந்து கொடுக்குறாங்க. மற்றபடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றதே வந்து தெரியாமல் வந்து போயிடுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லைவ்லேயே அவங்க எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதே சுத்தமாக வந்து தெரியல. மற்றவங்களாம் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. 2வது பொசிஷனில் பிரவீன் அவர்கள் வந்துருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 52,804 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.06% வந்துருந்துட்டு பிரவீன் ராஜ் அவர்கள். ஸோ இவருக்கு ஒரு நல்ல வாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலையும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000க்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இப்படியே போனாலும் ஒரு 60-70 நாட்கள் வந்து தாக்கு பிடிப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்தில். பட் இவர் மேலே நான் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னா, இந்த சீசனுடைய வில்லனாக இருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. 3வது பொசிஷனில் சுபிக்ஷா வந்துருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 47,605 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.78% இருந்துட்டு இருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷா வந்து நுணுக்கமாக கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு அவங்களுடைய ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்கலை. உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுகளே இவங்களை பயங்கரமாக அக்செப்ட் பண்ணாலையும் மக்கள் இன்னும் அக்செப்ட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. 4th பொசிஷனில் கலையரசன் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 42,411 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.49% இருந்துட்டு இருக்காரு கலையரசன் அவர்கள். நேற்றுக்கு இவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாப்பில் இந்த டேபிள் எல்லாம் உதச்சி அதுக்காகவாது மக்கள் வந்து இவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். அவரும் எதிர்பார்த்துனுப்பார். பட் இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து முன்னேற்றம் வந்து தெரியவில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஷார் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 41,282 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.21% வந்து இருந்துட்டு இருக்காரு துஷார் அவர்கள். ஸோ துஷாருக்கு வந்து இன்றைக்கி வந்து கோவம் பயங்கரமாக வந்துடுச்சு. ஸோ அதனால் கம்ருதீன் கூட வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்கிட்டு வந்து இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லப்போனால் 2 பேரும் அடிக்கிறதுக்கு பாயிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவத்தோடு வந்து இருந்தாங்க. அதே மாதிரி துஷார் அவர்கள் கம்ருதீனை பிடிச்சி நூக்கியும் விட்டாப்பில். அதே மாதிரி கம்ருதீன் அவர்கள் அடிக்கவும் போனார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாவெல்லாம் இன்றைக்கி காலையிலே வந்து நடந்தது. பட் எந்த விதமான ஹெல்ப்பும் இல்லை. 6வது பொசிஷனில் ரம்யா அவர்கள் வந்துருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 30,990 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.67% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். இந்த வாரத்தோடைய கிரேட் பிளேயர் அப்படின்னா அது ரம்யா அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அவங்க போடக்கூடிய மாஸ்டர் பிளான் இருக்கு இல்லையா, அந்த பிளானுக்கு பின்னாடி தான் பார்வதி, சபரி, கனி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நிறுத்தலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பிளான் போட்டுட்ருக்காங்க. 7வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.05% இப்போதைக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதுக்கப்புறம் ஓட்டிங்ஸ் ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. பட் இவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அரோரா சிங்க்லருக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க. அப்போது என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8வது பொசிஷனில் ஆதிரை அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 27,141 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.71% வந்து இருந்துட்டு இருக்காங்க ஆதிரை அவர்கள். ஸோ ஆதிரையை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இஷ்டத்துக்கு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, கத்துவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப மோசமாக பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். பட் இப்படிப்பட்ட ஆதிரையை நம்ம இந்த வாரம் தான் பார்த்துட்ருக்கோம். போன வாரமாச்சு பரவாயில்ல, ஓரளவுக்கு அப்படியே டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே அவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து இருந்தார். ஸோ அதனால் வந்து பெருசாக கண்டென்ட்லாம் வந்து கொடுக்கல. இவங்களா போய் பயங்கரமாக சண்டையெல்லாம் பிடிக்காமல் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால நேற்றுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா இடங்கள்லையும் எஃப்ஜேவும் ஆதிரை அவர்கள் மட்டும்தான் வந்து இருந்திருப்பாங்க. பட் எந்த விதமான ஹெல்ப்புமே வந்து கிடையாது. ஸோ அப்போ மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே வந்து தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு ஃபைட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபைட்டுக்கு அப்புறம்
ஒருத்தருக்கு அது நெகட்டிவாக மாறலாம், இல்லைன்னா அது பாசிட்டிவாக மாறலாம். நெகட்டிவாக மாறுச்சு அப்படின்னா ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது அப்படியே தான் வந்து இருக்கும், இல்லைன்னா சரிய தொடங்கும். சரிய மீன்ஸ் இந்த பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா, அந்த விஷயங்கள் வந்து சரியும். இப்போ 7% மத்திய நேர முடிவின் போது இருக்காங்க அப்படின்னா, இப்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6.5 இல்லை ஒரு 6% அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக வந்து போகும். இன்கேஸ் அவங்க ஃபைட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபைட் வந்து பாசிட்டிவாக அமையுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 7%லேருந்து 8%, 8.5%, 9% அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகி வந்து போகும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஆதிரை என்ன தான் ஃபைட் எடுத்தாலையும் மக்கள் வந்து ஆதரவு தர மாதிரி நமக்கு வந்து தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா சுபிக்ஷாவோட ஸ்டோரி வந்து பயங்கரமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக விஜய் பார்வதி எல்லாம் இவங்க தான் டைட்டில் வின்னர் ஆகுவாங்க, இவங்கள தான் ஆக்குவாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுடைய ஸ்டோரி வந்து இன்ஃபேக்ட் ஃபுல்லாக மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது இதில் வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அதே போல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் அவர்கள் காலையிலே துஷார் அவர்கள் சண்டை போட்டிருந்தார். ப்ரோமோக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம்ருதீனுக்கு வந்து ஏகப்பட்ட ஏட்ரட்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா, அவங்களை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக துஷார் அவர்கள் வந்து கம்ருதீன் கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா கம்ருதீனோட ஏட்ரட்ஸ் எல்லாமே வந்து துஷாருக்கு ஓட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி சீசன்களில் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. உங்களுடைய எதிரி யார் என்று சொல், அவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதோ எதிரியோட எதிரி நண்பன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து கம்ருதீனை பிடிக்காதவங்கலாம் துஷாருக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 தேரி வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த எமோஷ்னலுக்கும் நோ, ஓகேங்களா. எமோஷ்னலாக நீங்கள் என்ன ஸ்டோரி சொன்னாலும் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல மக்கள் வந்து உறுதியாக வந்து இருக்காங்க. அதே போல் நீங்கள் ஃபைட் எடுக்கிறீங்க, துஷார் மாதிரி அடிக்க பாயிறீங்க அப்படின்னாலையும் அதுக்கும் வந்து நாங்கள் அடி பண்ணிய மாட்டோம், அதுக்காகவெல்லாம் நாங்கள் வந்து ஓட்டிங்ஸ் வந்து போட மாட்டோம், மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் துஷார் அவர்களுடைய ஸ்டோரியிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. மூன்றாவது ஆதிரை, ஓகேங்களா. நீங்கள் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நாங்கள் ஓட்டிங்ஸ் போடுறோம், நீங்கள் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு வேறு யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து போடுறோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. அது வந்து ஆதிரையோடைய ஸ்டோரியிலேருந்து தெரிகிறது. அதே போல் அன்வான்டான சண்டைகள்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த கண்டென்ட்டுக்காக போடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அந்த விதத்தில் ஆதிரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்தலாம். அப்படியே அவங்க நிறைய விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க நேற்றுக்கு. பட் இருந்தாலும் மக்கள் வந்து அதை ஆதரிக்கலை அப்படின்றது கிளியராக வந்து தெரியுது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா அவர்களுக்கும் ஆதிரை அவர்களுக்கும் ஒரே ஒரு 1400 ஓட்டுகள் மட்டும்தான் வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ ஒருவேளை ஆதிரை எடுத்த ஃபைட் கரெக்டாக பாசிட்டிவாக போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அரோராவை கீழே தள்ளிட்டு இவங்க ஆதிரை மேலே போயிருந்திருப்பாங்க. அதுவும் நடக்கலை. அப்போ மக்கள் வந்து சிறப்பாக கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். யாருக்கு ஓட்டு போடணும், யார் கரெக்டாக இருக்கா, யார் தப்பாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கணிக்கிறாங்க அப்படிங்கிறத இது மூலிமா நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா. ஓகே மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? இத்தனை ஓட்டிங் ரிசல்ட்டெல்லாம் வந்து பார்த்தோம். நீங்கள் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.